மதுரையில காதணி விழால தாய்மாமன் சீரா தாய்மாமன் ஒருத்தர் 2 ஜல்லிக்கட்டு காளைகளை வழங்கியிருக்காரு. ஜல்லிக்கட்டு காளைகள் மட்டும் இல்லாம பிரம்மாண்டமான பித்தளை குத்துவிளக்கு உட்பட பல சீர்வரிசை பொருட்களை வழங்கியிருந்திருக்காரு. தாய்மாமனுடைய இந்த செயல் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மதுரை சாத்தமங்கலம் பகுதியை சேர்ந்தவங்க அருண் பாண்டியன் இளவரசி தம்பதி. இவங்களுடைய மகன்களான சாய்மித்திரன் மற்றும் இளமகிழனுக்கு பாண்டிக்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்துல காதணி விழா வெகு விமர்சையா நடந்திருக்கு. இளவரசியினுடைய சகோதரர் இஸ்லானிகுமார் அப்படின்றவரு இவரு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளரா இருக்கிறாரு. இந்த சூழல தான் தன்னுடைய சகோதரி மகன்களுக்கு காதணி விழா நடக்கிறத ஒட்டி தாய்மாமன் சீரை கொண்டு வந்திருக்காரு. அதுல மிக முக்கியமான ஒண்ணுதான் பாரம்பரிய முறைப்படி 2 ஜல்லிக்கட்டு காளைகளை அவரு தாய்மாமன் சீரா கொடுத்திருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சண்டை ஆட்டையும் இவரு சீரா கொடுத்திருந்திருக்காராம். இது தவிர பிரம்மாண்டமான பித்தளை குத்து விளக்கையும் கொடுத்திருந்திருக்காரு. இப்படி வரிசை கட்டி சீர்வரிசை பொருட்கள் வந்திருக்கு. இப்பெல்லாம் சீர்வரிசை பொருட்கள்லாம் எங்கெங்க கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்திலையும் பாரம்பரிய முறைப்படி இவர் இப்படி ஜல்லிக்கட்டு காளைகளை தாய்மாமன் சீரா கொடுத்திருக்கிறது எல்லாரையும் நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. விஜயகாந்த் வாரிசுன்னா சும்மாவா? தம்பிக்காக அண்ணன் இறக்கிய ஸ்பெஷல் தேர். பிறந்த நாள் சர்ப்ரைஸில் திக்கு முக்காடி போன சண்முக பாண்டியன். கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா தம்பதியின் இளைய மகன் நடிகர் சண்முக பாண்டியன். அவருக்கு இன்று பிறந்த நாள். இதனையொட்டி தனது தம்பிக்காக அண்ணன் விஜய பிரபாகரன் போர்ச்சே காரை பரிசாக வழங்கி இருக்கிறார். கிரே மெட்டாலிக் கலரில் சூப்பர்வாக இருக்கும் அந்த காரை பரிசாக பெற்ற சண்முக பாண்டியன் தனது அண்ணன் விஜய பிரபாகரனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இளம் இந்திய செல்வந்தர்களுக்கு ஏற்ற சொகுசு காராக இந்த கார் பார்க்கப்படுகிறது. மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காரால் செல்ல முடியுமாம். பிரபலமான சொகுசு கார் உற்பத்தி நிறுவனமான போர்ஷே அதன் முதல் தயாரிப்பான KNA டர்போ GT காரை இந்திய சந்தையில் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தியவுடன் ஏராளமான சேல்ஸ்கள் நடந்த நிலையில் விஜய பிரபாகரன் தனது தம்பிக்கு இந்த பரிசை அளித்திருக்கிறார். அந்த காரின் விலை 2,57,00,000 என்று கூறப்படுகிறது. இது வெறும் ஷோரூம் விலை மட்டுமே என்றும் தகவல்கள் கூறுகின்றன.